வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா. எல்லா வெல்ல எம்பெருமாள் பேரருள் பெருங்கருணை நாளே, திருசூலம் மயில்புரி பாலமுருகன் அருள் நாளே, எல்லோரும் சௌக்கியமாக வாழணும் ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். நாளைக்கு 80வது சுதந்திர தின விழா, எல்லோரும் சந்தோஷமாக கொண்டாடும். நாம் இந்தியர். இந்த பாரத தேசம் பழம்பெரும் பூமி. இந்த பாரத தேசத்தில் பிறந்ததே ஒரு புண்ணியம், ஒரு தவம். இந்த சுதந்திர நாளில் எவ்வளோ உறுதிமொழி எடுப்போம். அந்த உறுதிமொழி நம்ம மனசில் ஏற்றுக்கிட்டோன்னா அதை எப்போதும் அந்த பழக்க வழக்கங்களில் நம்ம நிலச்சி வைக்கணும். பதறாத காரியம் சிதறாதும்பாங்க. நம்ம பழக்க வழக்கங்கள் நல்லா இருந்ததுனாக்க நம்ம செய்யக்கூடிய செயல்களும் சிறப்பாக இருக்கும். அதுதான் நம்ம வாழ்க்கை முறை. நம்ம இறைவனோட அருள் இல்லாமல் வாழ முடியாது. அதனால் முதல்ல இறைவனுக்கு, நம்மை படைத்த இறைவனுக்கு நன்றி சொல்லணும். நம்மளோட தான் இருக்கான் இறைவன். சொல்லுவாங்கள்ல, 2 காலில் நிற்கிறோம், அது ஒரு காலை தூக்கிடுவோம், இன்னொரு காலை தூக்க முடியாது, விழுந்துருவோம். அப்போ நம்ம தாங்கக்கூடியது நம்ம கூடயே இருக்கக்கூடிய, நிழலாகவும் இருக்காக, உடலாகவும் இருக்காக, உயிராகவும் இருக்கக்கூடிய கடவுள் தான். அந்த இறையருள் கருணை நம்ம ஒரு பெரிய கவசமாக இருந்து, ஆரோவாக இருந்து நம்மளை பாதுகாக்கு. நம்ம நல்லவங்களாக வாழ்ந்தாக்க நல்ல நல்ல விளைவுகளை நம்ம சுற்றி நடந்துட்டு இருக்க மாதிரி பண்ணிவிடுவார். அந்த இறைவனுக்கு வணக்கம் செலுத்தணும். அந்த இறைவன் பாரத மாதா, நம்ம வாழக்கூடிய பூமி, இந்த பிரபஞ்சம் முழுமைக்கும் சொந்தக்காரன கடவுள். அவளை நம்ம நன்றி சொல்லி வணங்கணும், அவரை பாராட்டணும், அவரை போற்றி வணங்கணும். அந்த இறைவன் இருக்கக்கூடிய இடங்கள்லாம் சிறப்பாக இருக்கும். கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்காதேம்பாங்க. அந்த கோயில் கட்டுறதே அது சுற்றி உள்ள எல்லா ஜனங்களும் எல்லா வகையிலும் சிறப்பாக வாழுங்கிறதுக்காக தான். அதனால் நம்ம இந்துக்களோட புனிதமே கோயில்கள் தான். ஒரு ஊரில் கோயில் இருந்துனாக்கா அந்த ஊரில் அவ்வளவு நாகரிகம், அவ்வளவு செழிப்பு, அவ்வளவு வளமை, அவ்வளவு நன்மைகள் உண்டு. அத்தனைக்கும் பொக்கிஷம், கிடங்கு, அத்தனைக்கும் அது ஒரு காந்த சக்தி, ஒரு இருப்பு, இறைவனுடைய இருப்பு. அதை மன அமைப்பின் மூலமாக, மந்திர அமைப்பின் மூலமாக, பாரம்பரியமாக, கலைகளாக, நாகரிகமாக, பண்பாடாக நம்ம பாரத தேசத்திலே கோயில்களை அமைத்திருக்கிறார்கள். அது இதுபுற இயற்கையும் வணங்குகிறோம். இயற்கை இல்லைன்னா, இயற்கையை நம்ம வணங்கிட்டு தான் இருக்கணும். இந்த சுதந்திர இந்தியாவில் நம்ம இயற்கை வளங்கள், மலைகள், ஆறுகள், குளங்கள் எல்லாமே இயற்கை வளங்கள் தான். காடுகள், அந்த இயற்கை வளங்கள். இந்த வான் பொடி இல்லைன்னா பூமி விளையுமா இல்லையா? மழை இல்லைன்னா நீர் இல்லாமல் அந்த உலகமே கிடையாது. இந்த மழை உணவை தருகிறது, தானும் உணவாகிறது என்று வள்ளுவர் சொல்வார் இல்லையா? அதேமாரி நமக்கு மூத்தோர்கள், மூதாதையர்கள், அவங்களையும் நம்ம நன்றி கூறணும். ஏன்னா எத்தகைய பாடுபட்டு நமக்கு சுதந்திர இந்தியாவை நமக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம சுவாசிக்கிற காற்று அவங்களோட தியாக மூச்சு இங்கே சுதந்துகிட்டே இருக்கும். நம்ம வளர்த்த உயிரினங்கள் ஏதாவது ஒன்று கஷ்டப்பட்டாலே, நம்ம வளர்த்தது கஷ்டப்படுதே அப்படிம்பாங்க. அதுமாரி அந்த ஆத்மாலாம் நினைக்கும், நம்ம சுதந்திரம் வாங்கி கொடுத்தோம், இந்தியாவுக்கு பாடுபட்டோம், இந்தியாவை எப்படி வச்சுருக்காங்க, பொறுப்பாக வச்சுருக்காங்களா, சிறப்பாக வச்சுருக்காங்களா, கம்பீரமாக வச்சுருக்காங்களா, அதெல்லாம் அவங்க நினைப்பாங்க. அந்த மூதாதையர்கள், நம்ம முன்னோர்கள், நம்ம குல விளக்கு அவர்களாம், குல தெய்வங்கள் அவங்களையும் நினச்சிக்கணும், நன்றி பாராட்டணும். அவங்க எல்லாமே ஆசைப்படுறது என்ன? உலகம் ஃபுல்லாக ஆச்சரியப்படுற ஒரு விஷயம் இல்வாழ்க்கை. நம்ம இந்தியாவில் இந்து மதத்தில் இல்வாழ்க்கைங்கிறது தான் எல்லா நாட்டிலையும் ஆச்சரியப்படக்கூடிய விஷயம். எங்கேயோ பிறக்கிறாங்க, எங்கேயோ வளர்க்குறாங்க, அவங்க ஒன்று சேர்றாங்க, வாழ்க்கை ஃபுல்லாக இன்பம் துன்பத்தில் கலந்துருக்காங்க, உயிர் உடலமாக வாழ்ந்துடுறாங்க. அப்படி ஒரு இல்வாழ்க்கையில் அந்த தர்மம் என்ன? இல்வாழ்க்கையில் தர்மம் என்ன? தனக்கும் பிறர்க்கும் எதெல்லாம் நன்மை கொடுக்குமோ
அப்படி வாழ்தான் தர்மம். அந்த நல்ல வாழ்க்கையை, இல்லற தர்மத்தை கடைபிடித்து வாழ்ந்தாக்க அந்த முன்னோர்கள் ரொம்ப மகிழ்வார்கள், இன்னும் ஆசீர்வதிப்பார்கள். நாம் நல்லா இருக்கணும். அது இல்வாழ்க்கையில் முக்கியமானது எதுனா வாழ்க்கை துணை நலம். வாழ்க்கை துணை நலம், உறவுகள், நட்புகள். இந்த பார்த்திங்கன்னா பச்சை விளக்குங்கிற படத்தில் சிவாஜி கணேசன் சொல்வார்ல, வாழ்க்கைங்கிறது ஒரு ரயில் பாதை, வாழ்க்கை பயணம் ரயில் பாதை. அது தொழில் குடும்பம் ரெண்டுமே 2 இருப்பு பாதை. குடும்பம் தொழில் ரெண்டுத்துலேயும் ஒரு குழப்பம் இல்லாமல் போயிட்டு இருந்ததுனாக்க நம்ம வாழ்க்கை பணி இனிமையாக இருக்கும். அது சிறப்பாக இருக்குன்னா நம்ம வாழ்க்கை துணை சிறப்பாக அமையணும். நம்ம சம்பாதிச்சுட்டு வரோம், இன்றைக்கி 2 பேருமே சேர்ந்து சம்பாதிக்கிறாங்க. சீரும் சிறப்பாக வாழக்கூடிய மிகப்பெரிய சிந்தனை இருவருக்கும் வேணும். அந்தமாதிரி வாழ்க்கை துணை நலத்தை மதித்து கௌரவப்படுத்தி மரியாதை கொடுத்து அது அருமையாக அதை பாதுகாக்கணும், அந்த வாழ்க்கை துணை நலம். அதேமாரி இவனை பெற என்ன தவம் செய்தோம்னு பிள்ளைகளை பெறணும். அதுமாரி இந்தமாரி அப்பா அம்மா கிட்ட பிறந்தவனே அவங்களும் சந்தோஷப்படுற மாதிரி அவங்கள சபையில், படிப்பில், அறிவில், விளையாட்டில், ஆரோக்கியத்தில், அவங்களோட எண்ணங்களில் எல்லாத்துலேயும் அவங்கள முன்னோடியாக இருக்கணுங்கிறதுக்காக அந்தமாரி வளர்த்து இந்த சமுதாயத்தில் நல்ல குழந்தைகளாக கொடுக்கணும். நல்ல தலைமுறையை ஏற்படுத்துவது அது அந்த மக்கள் பேர். அது கூட நம்ம தவம்தான், தவத்தால் விளையக்கூடியதான் மக்கள் பேர். அதேமாரி இந்த உலகம் ஃபுல்லாக ஒருத்தரை சார்ந்து தான் ஒருவரை சார்ந்து தான் இருக்குது. நம்ம சமூக விலங்கு எல்லாம் ஒன்றா சேர்ந்து இருக்கிறோம். மற்றவரோட தேவையும் நம்ம தேவை. நம்மளோட செயல் மற்றவங்கள பாதிக்கக்கூடாது. நம்மளோட ஒவ்வொரு செயல்லையும் மற்றவங்களோட வாழ்க்கையும் அடங்கியிருக்கு. நம்ம அது மாதிரி நல்லது செஞ்சுட்டு நம்மளை அந்த நாகரிகம்னா என்ன, எண்ணத்தால் சொல்லால் செயலால் யாரையும் புண்படுத்தாமல் உதவிகரமாக இருக்கணும். அதுதான் நாகரிகம். அந்த நாகரிகமாக வாழ்க்கை வாழணும். அதுக்கு மைய அச்சாணி ஆணிவேர் எதுனா அன்பு. அன்பு கணக்கு பார்க்காது, எதுக்குமே அன்பு கணக்கு பார்க்காது. கணக்கில்லாமல் வழங்கக்கூடிய அன்பாக இருந்துட்டால் நம்ம யாரையும் ஏமாற்ற மாட்டோம், பொறாமப்பட மாட்டோம், பயப்பட மாட்டோம், கெஞ்ச மாட்டோம். எவ்வளோ அந்த அன்பு கொடுத்துட்டா அன்புக்கு பதில் அன்பு தான் கிடைக்கும். அந்த பேர் வளர்ப்பு. அன்பால் இந்த உலகம் அமைஞ்சதுனாக்க அமைதியாக இருக்கும், வளமாக இருக்கும், வளர்ச்சியோடு இருக்கும், நிலச்சி நிற்கும். அந்த அன்பு மாறக்கூடாது. அன்பு மாறினாக்கா எவ்வளோ பெரிய வீழ்ச்சின்னு உலகத்தில் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கும். இயற்கையே கோபப்படும். அன்பு இல்லாத மக்கள்கிட்ட இயற்கையே கோபப்படும். அது அன்பு இருக்கிறதால என்னாவது, மகாலட்சுமி எங்கே தங்குறான்னு கேட்டாங்கன்னா உலகத்தில் நட்பு உறவுகள் வீட்டுக்கு வந்து போயின்னு இருந்தாக்க அந்த சாப்பாட்டு வாசனம், நம்ம வீட்டில் விருந்தினருக்கு சாப்பாடு போகணும். அந்த காலத்தில் வீடு கட்டினானா திண்ணை இல்லாமல் கட்ட மாட்டான். அந்த யாத்திரிகள் வருவாங்க, முன்பண் தெரியாதவங்களாம் ஓய்வெடுப்பாங்க. தண்ணி தாகம், பசி இtlலத்துக்கும் இந்த இல்வாழ்க்கையில் இருக்கிறவங்கள உதவணும். இந்த துறவரமாக இருக்கிறவங்களுக்கு இல்வாழ்க்கையில் உதவினால அவங்க மேலும் அந்த துறவரத்தை சிறப்பாக செஞ்சு நமக்கு உலகத்துக்காக வாழக்கூடிய துறவிகள்லாம் அந்த இல்வாழ்க்கையில் அவ்வளோ நன்மை இருக்குது. அதையெல்லாம் சிறப்பாக வாழணுங்கிறது சுதந்திர இந்தியாவில் ஒவ்வொரு மனுஷனோட பொறுப்பு. அந்த விருந்தினர்களை முகம் சுளிக்காமல் அவங்களுக்கு பண்ணுறதுன்னா நம்ம அவ்வளோ செழிப்பாக இருக்கும். நம்ம நல்லா இருந்தால் தானே மற்றவங்களோட சிரிக்க முடியும். போலியாக இப்போ இயற்கையாக சிரித்தா வாய் வலிக்காதும்பாங்க, செயற்கையாக சிரித்தா வாய் வலிக்கும். அதுமாரி நம்ம இயற்கையாகவே அந்த மனசோட செழிப்பாக இருந்தாக்க அவளை வந்தவங்களை வரவேற்று அவங்க முகம் கொஞ்சம் கூட சுண்டி போகாத மாதிரிக்கு நம்ம நடத்தி அனுபவிப்போம். கொடுக்க இறக்கிற கணக்கு சுரக்கும் அந்த தர்மம். அதுமாரி நம்ம நல்லா வாழ்ந்துட்டு இருந்தாக்க நமக்கு அந்த இனிமையாக பேசுகிற குணம் வந்துடும். இனிமையாக பேசுகிறது, இனிமையாக நடந்துக்கிறது, அந்த இனிமைங்கிறது இருக்கு பாருங்க. அந்த இனிமை நம்ம வாக்குலேருந்து வெளிப்படும், கண்ணுலேருந்து வெளிப்படும், இனிய செய்திகள் காதில் கேட்கும், நம்ம உடல் இனிமையாக செயல்படும். அந்த இனிமை நம்ம சுற்றி இனியதாகவே இருக்கும். இதுக்கெல்லாம் மெயின் காரணம் என்னென்னா நன்றி மறக்காது இருக்கணும். ஆசை களவு கோபம் கொண்டவன் பேச தெரிந்த மிருகம், அன்பு நன்றி கருணை கொண்டவன் மனித வடிவில் தெய்வம் பாடுறாங்க இல்லையா? அந்த செய் நன்றி மறக்கக்கூடாது. நன்றி நிறையா பேருக்கு பெரிய சுமை. அதாவது
ஒரு பிராமணனால தான் படிச்சிருப்பான், பெரிய ஆளாகான், பெரிய ஆளாகும். ஆனால் அந்த நன்றி அவனுக்கு பெரிய சுமையாக இருக்கனால அந்த பிராமண இனத்தையே அழிப்புன்னு புறப்படுவாங்க. அதுவே இல்லை, செய்நன்றி இருக்கும். எந்நன்றி கொன்றார்க்கு உய்வுண்டாங்களே செய்நன்றி கொண்டிருக்கும். எந்த உதவி செஞ்சாலும் யாருக்கும் ஒரு நன்றி உணர்வோடு இருக்கணும். அந்த நினச்சிட்டு இருந்தால் நம்ம 4 பேருக்கு உதவி செய்கிற மனப்பக்குவம் வரும். அந்த பக்குவம், அந்த அறிவு முதிர்ச்சி, இதெல்லாம் நமக்கு நன்றி உள்ள குணங்களால் தான் வரும். இதில் நடுவு நிலைமையாக இருக்கும். நடுவு நிலைமைனா நம்ம அந்த தராசு முள் மாதிரி நல்லது கெட்டது பார்க்குறோம்ல, மனுஷனுக்கு வேண்டி தான் தேர்ந்தெடுக்கக்கூடிய புத்தி கடவுள் கொடுத்துருக்க ஆண்டவன். எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, எதை பேசலாம், எதை பேசக்கூடாது. அப்போ நம்ம நடுநிலைமையாக இருக்கும்போது நம்மக்கிட்ட அந்த நேர்த்தி இருக்கும், அந்த பண்பு இருக்கும். அது முழுமையான மனுஷனாக நம்மளை ஆக்குது அந்த நடுநிலைமைங்கிறது. அதே சமயத்தில் அது நம்ம வசத்தி விடும், வாழ்க்கையில் ரொம்ப வசத்தி விடும். அப்போ அடக்கம் வரும், பணிவு வரும். அந்த பணிவும் அடக்கமும் இருக்கும்போது அவன் இன்னும் கொஞ்சம் ஒளி வீசுகிறான். எப்படி, அதாவது ஒளி அடிப்பட்ட கல் சிலையாகிறது, அதுமாரி பட்டத்தை இட்டப்பட்ட வைரம் ஜொலிக்கிறதுங்கிற மாதிரி அந்த அடக்கம் நம்மளை செதுக்கி வைக்கும் போது இன்னும் கொஞ்சம் ஒளிமயமாக இருக்கும். அந்த அடக்கம் இருக்கணும் அப்படிங்கன்னா ஒழுக்கம் இருக்கணும் வாழ்க்கையில். நம்மக்கிட்ட அடக்கம் எப்போ இருக்கும், ஒழுங்காக இருக்கணும், ஒழுக்கமாக இருக்கணும். அப்போ அடக்கம் தானாக நம்மக்கிட்ட குடி வந்துடும். ஒழுக்கம் இல்லைனாக்கா எல்லாம் சதுரிடும், எல்லாம் பால். கடலில் கடைச்ச பெருங்காயங்கிற மாதிரி நம்ம கயனிப்பால் செய்கிறதெல்லாம் செஞ்சு கயனிப்பால் கைவிடுற மாதிரி இந்த ஒழுக்கம் நம்மள்கிட்ட இல்லைனாக்கா நம்ம சேர்த்த அத்தனையும் ஒரே செகண்டில் காணப்படும். அதுக்காக தான் அந்த ஒழுக்கத்தையும் சேர்த்துக்கணும், ஒழுங்கையும் சேர்த்துக்கணும். இதில் முக்கியமானது இன்னொருத்தர் பொருளுக்கு ஆசைப்படாது. இப்போ சில நம்ம நாட்டில் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது, இந்த குப்பையெல்லாம் எங்கே கொண்டு போய் கொட்டுறது, இந்த கழிவு நீரெல்லாம் எங்கே போய் கொட்டுறது அப்படின்னா, புனிதமாக நினைக்கக்கூடிய இந்த ஆற்றுல புனிதமாக இருக்கக்கூடிய இடங்களில் இந்த குப்பையை கொட்டுறது, இந்த கழிவு நீரை கலக்கிறது அப்படிங்கிற மாதிரி நம்ம பாரத தேசத்தில் இந்த மதங்கள்ங்கிற ஒரு சாக்கடையும் குப்பையும் அவங்க சுதந்திரத்து போது 10 நாடு வாங்கிட்டு போயிட்டாங்க. ஆனால் கூட இங்கே இருக்கும்போது இதையும் நம்ம சொந்தமாக்கணும்னு, ஒன்று கிறிஸ்தவ நாடாக்கணும், இல்லை முஸ்லீம் நாடாக்கணும் அப்படின்னு பாடுபடுறாங்களே. இந்தியா வந்தே மாதரம் பாட மாட்டேன் அப்படிங்கிறாங்களே. இந்த தேச ஒற்றுமைக்கு அவங்க அச்சுறுத்தலாக இருக்காங்க. அவங்களும் உறுதுணையாக இருக்கணும், மனம் திருந்தி அந்த நன்றியோடு இருக்கணும். அப்போ அவங்க பிறர் பொருளை விரும்பக்கூடாதுங்கிற பக்குவம் இந்த மக்களுக்கு வரணும். நம்ம கொடுத்து வாழக்கூடிய குணம் உள்ளவங்க தான். பாரத தேசத்தை பொறுத்த வரைக்கும் கொடுக்கும் குணம் இருக்கலாம். பிறர் பொருளை விரும்பாதவர்கள், அதாவது ஜாதியை எழுப்பேன், மதம் எழுப்பேன், இனத்தை எழுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல்வாதிகள் தான் இன்றைக்கி அவ்வளவு பேராசையாக, கோபமாக, அதெல்லாம் நிறையா சொத்து, அளவுக்கு மீறி சொத்து சேர்த்து பயந்துன்னு இருக்காங்க. இதெல்லாம் கைவிட்டு போயிடுமோ? அப்படி இல்லை. பிறர் பொருளை விரும்பாமல் எடுத்துட்டா தைரியமாக இருக்கலாம், தைரியலட்சுமி இருக்கும். பிறர் பொருளை எவ்வளோ நாள் விரும்ப போகிறான்? அவங்க உயிர்நிலை ஒவ்வொருத்தரும் நான் 1000 ஆண்டாக வாழ போகிறான் கிடையாது. அது மக்கள் மதிக்கிற மாதிரி. இது நல்ல குடும்பம், பிறர் பொருளை விரும்பாத குடும்பம். அது பிறருடைய பொண்ணு, பெண்ணு, பொருள் இதுமாரிலாம் ஆசைப்படக்கூடாது. அது அபாயகரமான சமுதாய சீர்கேடு. அது இதெல்லாம் வளர்க்குனா சுதந்திர இந்தியாவில் அதுக்கும் சட்டத்திட்டங்கள் நிறையா இருக்குது. அந்த சட்டத்தை, திட்டத்தை, அந்த கட்டுப்பாடுகளை மதித்து கண்ணியமாக ஒவ்வொரு அவங்க கடமை, அந்த சமூக பொறுப்பு, அது கடமையாக நினச்சி இந்த சுதந்திர இந்தியாவில் வாழறதுக்கு எல்லாருமே பழகிக்கணும். அது பொறுமை. இப்போ 9 மணி நேரம் வேலை செய்யணும், 8 மணி நேரம் வேலை செய்யணும், 16 மணி நேரம் வேலை செய்கிறோம். எதுக்காக வேலை செய்கிறோம்? பாதி ராத்திரி நம்ம குடும்பத்தில் எழுந்து பார்க்கும்போது குழந்தைகள்லாம் தூங்குறது, மனைவியெல்லாம் தூங்குறது பார்க்கும்போது கவலை இல்லாமல் தூங்குறத எப்படி காப்பாற்றுவார் இவர், காப்பாற்றுவார் நம்ம கடவுள் காப்பாற்றுவார். அப்போ அந்த பொறுமையாக வேலை செய்யுது. நம்ம செய்கிற வேலையிலே ஓய்வு அடங்கிடும். அந்த பொறுமையாக வேலை செய்யும்போது நம்ம செய்யக்கூடிய பொருளில் குற்றம் குறை எதுவுமே வராது. வேலையில் பொறுமை, பேச்சில் பொறுமை, செய்கையில் பொறுமை, வாழ்க்கையில் பொறுமை, நம்ம போக்குவரத்தில் பொறுமை, எல்லாத்துலேயும் இந்த பொறுமைங்கிற குணம் இருக்கும்போது நம்ம ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுக்கு சுதந்திர இந்தியாவில் எவ்வளவோ
எல்லாரும் அது ஒத்துழைக்கணும். அது வந்து பொறாமையே இருக்கக்கூடாது. நம்ம வந்து அந்த நாட்டை பாரு, இந்த நாட்டை பாரு, அந்த நாட்டில் வந்து திருட்டே இல்லை, அந்த நாட்டில் பாரு கொலையே இல்லை, அந்த நாட்டில் கற்பழிப்பே இல்லை, அது பொறாமைப்படக்கூடாது. பொறாமை வந்து அது வந்து நமக்கு தலையில் நம்மளே வச்சுக்கிட்ட கொல்லிக்கட்டி வச்சுக்கி தலையை சொல்லிக்கிற மாதிரி. பொறாமைப்பட்டாக்கா நம்ம வளரவே முடியாது. நம்ம இருக்கிறதெல்லாம் இழந்துடும். இந்த பொறாமையே இல்லாமல் இருக்கணும். அதுமாரி வெட்கப்படக்கூடாது. அதாவது குற்ற உணர்வு தரக்கூடிய செயல்களை செய்யக்கூடாது. இந்த வெட்காமை அப்படிங்கிறது சொல்கிறாங்களே, அந்த குணத்தையும் சுதந்திர இந்தியாவில் எல்லாரும் வளர்த்துக்கூடிய குணம். வந்து புறங்கூறாமல் இருக்கணும். இந்த வதந்திகள் மூலம் இந்த காக்ரோச்சாக இருக்கிற வதந்திகள், ஒரு செய்தியை திரித்து சொல்கிறது, இல்லாததை இருக்கிற மாதிரி பொருத்தி சொல்கிறது. இப்போ மக்கள் அறியாமையினால் அந்த சிந்திக்கக்கூடிய பக்குவம் மறுத்ததுனால இந்த கல்வி அந்த மாரி இருக்குது. நம்மளோட கல்வி முறை எப்படி இருக்குன்னா, சிந்திக்க மறுக்கிற மாதிரியே வளர்த்துட்டாங்க. அப்படி கிடையாது. இதை நம்ம சிந்திக்கணும், யோசிக்கணும். இப்போ எல்லா விஷயங்களும் சொல்லுவாங்கள்ல, நான் சொல்கிறேங்கிறதுனால அது ஒத்துக்காது, நீயா உணர்ந்து பார், நீயா உணர்ந்து உனக்குன்னு சரிப்பட்டதுன்னா அப்புறம் ஒத்துக்கோ அப்படிம்பாங்கள்ல பெரியவங்க. அது பேர் தான். அது வந்து அது காரணம் எப்படின்னா, சிந்திக்கிறது, யோசிக்கிறது, மாற்றி யோசிக்கிறது. இதெல்லாம் சிந்தனை செய்தாக்க இது நாட்டுக்கு தேவைதானா, இது நாட்டுக்கு வளர்ந்துருமா, இது நாட்டுக்கு பாதுகாப்பாக இருக்குமா அப்படின்லாம் சிந்திக்கக்கூடிய அத்தனை பொறுப்பு சுதந்திர இந்தியாவில் எல்லாருக்குமே உண்டு. இது அது மாதிரி எதையாவது சொல்லிட்டு போகிறது. இந்த வதந்திங்கிற போது எதையாவது சொல்லிட்டு போகுது. அது வந்து பயன் கிடையாது. வாழ்க்கையில் பயனில்லாத சொற்கள். அது பயனில்லாத சொற்களை சொல்லி என்ன பிரயோஜனம்? நீ பார்த்த பார்வைகள் கனவோடு போகும், நீ சொன்ன வார்த்தைகள் காற்றோடு, பார்த்த உண்மைகள் உனக்காக உணராமல் போவதற்கு உதவாமல் போகும். இந்த பயனில்லாமல் பேசுறதுங்கிறது எல்லாருக்கும் இது. எதுக்கு பயனில்லாமல்? நீங்கள் ஒரு மாற்றத்தை தருனா அந்த சொல்லை தான் பயன்படுத்தணும், தேர்ந்தெடுத்துக்கணும். சொல்லின் செல்வராக எல்லாரும். அப்போ மொழி ஆளுமை. நம்ம தமிழ் மொழியை இலக்கண பிழையெல்லாம் எழுதவும் படிக்கவும் கற்றுக்கணும். எந்த மொழியாக இருந்தாலும் நம்ம தேர்ந்தெடுக்கணும். அப்போ தான் எந்த சொல்ல எப்படி எடுத்து கையாளணும் அப்படிங்கிறது. நம்ம கம்பராமாயணம், மகாபாரதம், பெரிய புராணம், ஆழ்வார்கள் பாசுரம் எல்லாத்துலேயுமே இந்த தமிழ் விளையாடும். இந்த தமிழோட அர்த்தம் காலங்காலுக்கு நின்று பேசுறதுன்னா காரணம் என்ன? அதில் பயனுள்ள சொற்கள் நிறைய நிறைஞ்சிருக்கிறதுனால தான். அதில் என்ன ஆகும், அந்தமாரி பழைய புராணங்கள், பழைய கதைகளாக இருக்கிறது கெட்டது செய்கிறதுக்கு அஞ்சுவோம், கெட்டது செய்கிறதுக்கு வெட்கப்படுவோம். தீயவர்களை பார்க்காத, தீயர்களோடு பேசாத, தீயர்களோடு இணங்கியிருக்காது. அதாவது நல்லாரை காண்பது எல்லாம் நன்மை. அது தீயவர்கள் அது ஒரு வெக்கம் வரும். அது நம்ம ஒப்பீனியன், இந்த ஒப்புரவர் இதழ்னு சொல்லுவாங்க. நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த உலக நடப்பை, இந்த உலகம் எப்படி போய்கிட்டு இருக்கு. நம்ம சுயம் பரிசோதனை பண்ணும்போது நாம் சரியாக தான் போய்கிட்டுருக்குமா, சரியாக தான் பேசிகிட்டு இருக்குமா. நமக்கு தெரியாமல் ஒரு காரியம் நடக்கக்கூடாது. ஐயோ எனக்கு தெரியாமல் நடந்துச்சு, அப்படி இல்லை. நம்ம வந்து கவனமாக இருக்கும். சின்ன சின்ன விஷயத்தில் கவனம் செலுத்தணும். சின்ன சின்ன விஷயத்தில் கவனமாக ஒவ்வொரு படியாக சிந்திச்சு, ஒவ்வொரு துளியாக, ஒவ்வொரு மனிதனும் எல்லாருக்கும் 24 மணி நேரம் தான். அதில் ஒருத்தன் பெரிய பணக்காரனாக இருக்கான், ஒருத்தன் மகா ஏழையாக இருக்கான், ஒருத்தன் ஆரம்ப வித்தியாசத்தில் இருக்கான காரணம் என்ன? அந்த ஒப்புரவு அறிதல்னு சொல்கிறாங்கல்ல, அந்த உலக நடப்பு இந்த கண்ணோட்டம் இல்லாததுனால தான். அதில் கண்ணோட்டம் இல்லாததுனால அவங்களுக்கு தாழ்ந்திருந்தாக்கா தாழ்வு மனப்பான்மையின் காரணமாக நிறைய தப்பான செயலில், குடி போதையில், மது போதையில், தவறான பாதையில் திருடனாக மாறுறான், கொள்ளைக்காரனாக மாறுறான், கொலைகாரனாக மாறுறான். ஏன்னா அவனுக்கு அந்த உலக போகிற போக்கை புரிஞ்சிக்க தெரியல. அப்படின்னா அவங்க வாழ்க்கை வளர்ப்பு. இந்த இல்லறம்னு சொல்கிறோமே, இந்த இல்லறத்தில் இந்த குடும்பத்தில் பிறந்தா இவ்வளவு அந்தஸ்தோடு இருக்கான், இவ்வளோ அறிவோடு இருக்கான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சிறப்பாக இருக்கணும். இந்த சுதந்திர இந்தியாவில் ஒவ்வொருக்கும் அந்தமாரி வாழணுங்கிற பொறுப்பு. அதாவது தயை கருணைங்கிறாங்களே, ஈகை கொடுத்து வாழணும். நம்ம செய்கிற செயலால் 4 பேருக்கு நன்மையாக இருக்கணும். அந்த ஈகை குணம் இருக்கணும். இப்போ புகழ்கள் தோன்றில் புகழோடு தோன்றுக, அகலில் தோன்றலில் தோன்றாமை நன்றுக. உலகம் ஃபுல்லாக வாழ்ந்தா செத்தா அப்படி தானே இருக்காங்க. அப்படி இல்லை, என்னென்னைக்கு நினச்சி காலத்தில் நிற்கிற மாதிரி வாழறதுக்கு கூட ஒரு புகழ் தான். அந்த புகழோடு வாழறதுக்கு கூட எவ்வளவு விஷயங்கள் இருக்குது. நம்ம இந்த காரியத்தில் எக்ஸ்பர்ட், இந்த காரியத்தில் நம்ம தனித்தன்மையோடு இருக்குது, இந்த காரியத்தில் நிபுணத்துவமாக இருக்கும். அப்படின்னு ஒவ்வொருத்தரும் தன்னை வரலாறு செதுக்கி வைக்கிற அளவுக்கு ஒரு சிறப்பான அந்த புகழ் இல்லாமல்
இறைவனே குணங்களால் தான் அறியப்படுகிறான். நல்ல மனிதர்களும் குணங்களால் தான் அறியப்படுகிறார்கள். அவர்கள் ஏற்றுக்கொண்ட வாழ்க்கை முறை, அவர்கள் செயல்முறை, அவர்கள் செயல் விளைவுகள், அந்த நடத்தை காரணமாக உலகம் ஃபுல்லாக நின்று பேசுகிறாமல் இருக்காங்க. இது எல்லாம் இதெல்லாம் செஞ்சால் தான் நம்ம பிறப்புக்கு ஒரு அர்த்தமும் இருக்குது. நம்ம 80வது சுதந்திர தின விழாவை சிறப்பாக வாழறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம், வாழ்க வருடம், வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.